ஆவடி புத்தக திருவிழாவில் சொல்வேந்தர் ஐயா சுகி சிவம் அவர்கள் இது பொறுப்பதில்லை என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். நான் வருகிற வழியிலே ஆவடி இராணுவ பீரங்கிகளையும் பார்க்கிற ஒரு வாய்ப்பு. ஒரு புத்தக கண்காட்சி எத்தனையோ இடத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னாலும் இத்தனை ஆயுதங்களுக்கு மத்தியில் காகிதம் எத்தனை பெரிய ஆயுதம் என்பதை புரிய வைக்கக்கூடிய வகையிலே, ஏனென்றால் பாரதி பாடினான், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னா. அது என்ன இருந்தாலும் எழுத்தாளன் இல்லையா பாரதி, ஆயுதம் செய்வோங்கிறதுக்கு அதுக்கு எந்த அடமொழியும் போடலை. ஆனால் நல்ல காகிதம் செய்வோம், ஏன்னா அவனுக்கு வேண்டியது அது, எழுதுறதுக்கு காகிதம் வேணும். ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு எழுதுகிற போது காகிதம் சரியில்லைனாலும் சரி, காப்பி சரியில்லைன்னாலும் சரி, சம்சாரம் சரியில்லைன்னாலும் சரி எழுத முடியாது. இதெல்லாம் அவங்கவுங்க தலைவிதியை பொறுத்தது. அந்த காகிதம் நல்லா இருந்தால் தான் எழுதுறதுக்கு வழவழான்னு அப்படியே மேலே எழுதிக்கிட்டே போக முடியும். அந்த பாரதியினுடைய இயக்கம் வெளிப்படுகிற இடம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படிங்கிற வரிக்குள்ள ஒரு வீரமும் செறிந்திருக்கிறது, கவிஞனின் ஈரமும் செறிந்திருக்கிறது. அதுக்கு சரியான அமைப்பு இதுதான். ஏன்னா நல்ல காகிதம் இங்கே இருக்கிறது, ஆயுதம் வெளியே இருக்கிறது. இரண்டும் சந்திக்கிற இந்த ஆவடி ஒரு அருமையான பழனியின் காவடி போல் காட்சி தருகிறது. அவர் ரொம்ப உங்களை அதிகமாக சிரிக்க வச்சுட்டார், நல்ல நம்மளை மகிழ்ச்சியாக இருக்க வச்சார், நம்முடைய பிபியை குறைச்சார். இன்றைக்கி வீட்டில் போய் எல்லோரும் ரீடிங் எடுத்து பார்த்தா பிபி எல்லாம் ரொம்ப நார்மலாக கரெக்டாக இருக்கும். ராத்திரி நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலாம். அதை கெடுக்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். நார்மலாகவே ரொம்ப டென்ஷன் பண்ணுற ஆள் நான். எனக்கு தலைப்பு வேறு இந்த முறை இது பொறுக்குதில்லையே. அதுவும் பாரதியோட வரி தான். இது பொறுக்குதில்லை தம்பி எரிதடல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படிங்கிறது பாரதியோட வரி. அதாவது தர்மத்துக்கு விரோதமாக அதர்மம் நடக்கிற போது தர்மத்தின் பின்னாலே இருக்கிறவர்கள் வெறும் மென்முறையை மட்டுமல்ல, அவசியம் ஏற்படுகிற போது வன்முறையையும் கையாளுவார்கள் என்பதை நம்பியவன் மகாகவி பாரதி. எல்லா நேரங்களிலுமே அன்பையும் அகிம்சையையும் போதித்து கொண்டு மட்டுமே இருக்க முடியாது. சில நேரங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய கடமையும் மக்களுக்கு இருக்கிறது. என்னிடத்துல வருகிற சில பேர் கவுன்சிலிங் அப்படின்னு வருவாங்க. கவுன்சிலிங் சொன்னால் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நம்மளை கேட்டுக்கிறதுக்கு அதுக்கு கவுன்சிலிங்னு அவங்களா பேர் வச்சுக்குவாங்க. அவங்க குழந்தைகளை நியாயப்படுத்துவாங்க, தன்னுடைய குழந்தையோட எல்லா செயலையும் நியாயப்படுத்துவாங்க. ஆனால் அது பிடிவாதம் பிடிக்குது, ரொம்ப கலாட்டா பண்ணுது, சொன்னதை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு பிள்ளையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மன்னிச்சுக்கணும், கேட்குற போது நம்மளை கேட்டு பெற்றுக்கிறது இல்லை, ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுற போது மட்டும் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இது என்ன அநியாயம்? நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அதுதான் உண்மை. இந்த குழந்தைகளுக்கு நம்முடைய கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னா அதுக்கு பவர்ஃபுல் வெப்பன் ஆயுதம் என்ன தெரியுங்களா? தி ஃபஸ்ட்டு நோ. த ஃபஸ்ட்டு நோ. அது என்ன ஃபஸ்ட்டு நோ? அதாவது அது ஒன்று கேட்க ஆரம்பிக்கிற போது நோ அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்லிட்டா உயிரே போனாலும் நோ தான். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணிட்டா அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே வரும்போது ஒரு ஐஸ்கிரீமையோ இல்லை எதையோ ஒன்று பார்த்துட்டு குழந்தை கேட்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் அதோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. என்ன, உனக்கு ஏற்கனவே ஜலதோஷம், இதை தவிர எல்லா பக்கமும் பரவுதான், நீ இங்கே இந்த ஐஸை சாப்பிட்டா தொண்டை கெட்டு போச்சுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதான், அதனால் அம்மா சொன்னால் கேளு, நீ சாப்பிடாதேன்னு பேச்சுவார்த்தையில் ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது, நான் சாப்பிடுவேன் அப்படிங்கும். சொன்னால் கேளு, வேண்டாம், சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஜுரம் வந்தால் யார் பார்க்குறது, கங்கை ஒரு புறம் காவேரி ஒரு புறமாக உனக்கு ரெண்டும் கங்கை காவேரி இணைப்புன்னு இங்கேருந்து ஆரம்பிப்பேன். சொன்னால் கேளு, வேண்டாம் அப்படின்னு ஒரு 7-8 தடவை சொன்ன உடனே அது ஒரு காரியம் பண்ணு பாருங்க, டபக்குன்னு 2 காலை விரித்து கீழே உட்காந்து வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு மறியல் ஆரம்பிக்கும். ஏன் இப்படி வெளியில் மானத்தை வாங்குறேன்? நம்ம இந்திய தாய்மார்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் மானம் போகலாம், ஆனால் வெளியில் வெளிமானம் மட்டும் போகக்கூடாது. வீட்டுமானம் எங்கே வேணாலும் வீட்டுக்குள்ளே போகலாம், வெளிமானம் மட்டும் போகவே கூடாது. ஏன் இப்படி வெளியில் மானத்தை வாங்குற, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியே, இப்படி பிடிவாதம் பண்ணுறியே அப்படின்னு.
கடைசியா வேணா வாங்கி கொடுத்தோம், இந்த ஒரு தடவை தான் உனக்கு வாங்கி தருவேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ஒரே தடவை தான் வாங்கி தருவேன், அடுத்த தடவை நான் வாங்கி தர மாட்டேன்னா தாட்டு, நீங்க அவுட்டு, நீங்க அவுட்டு. ஏன் தெரியுங்களா? அது கண்டுபிடிக்கும். அதாவது இவங்க வாங்கி தர மாட்டேன்னு முதல்ல சொல்லுவாங்க, நாம சத்தத்தை கூப்பிட்ட வெக்கத்தில் அப்படியே அடங்கி போய் வாங்கி கொடுப்பாங்க. நாம இனிமே ஜெயிக்கணும்னா சத்தத்தை இதை விட கூட்டினா 2 ஐஸ் வாங்கலாம் அப்படின்னு, அது போராட்ட யுக்தி என்ன அப்படிங்கிறத கற்றுக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், ஒரு தடவை நீங்க நோன்னு சொல்லிட்டா குழந்தையோட உயிரே போனாலும் வாங்கி தரக்கூடாது. அந்த முடிவில் உறுதியாக இருக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் இருந்துட்டீங்கன்னா உங்க குழந்தைய வழிக்கு கொண்டு வரது ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் அது ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை வாழ்நாள் முழுக்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா அது டாக்டிஸ் கண்டுபிடிச்சிருச்சு. எப்படி கேட்கலாம், மேற்கொண்டு எப்படி கேட்கலாம், இன்னும் பக்கத்து வீட்டுக்கு கேட்குற மாதிரி அழுவணும், நல்ல ஊருக்கே கேட்குற மாதிரி அழுவணும், புரண்டு அழுவணும் அப்படின்னு போராட்ட முறையை அது மாற்றிக்கிட்டே போகுமே ஒழிய அதை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. அப்போ என்ன சொல்கிறான் சைக்காலஜியில், த ஃபர்ஸ்ட் நோ இஸ் ஸோ பவர்ஃபுல். அதே மாதிரி இன்னொன்று சேர்த்து சொல்லிட்டு போகிறேன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எஸ் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டா உயிரே போனாலும் வாங்கி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி? நீ இந்த முறை பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டா நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு அப்பா சொன்னால், பாஸ் பண்ணிட்டா கையில் காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியோ வட்டி வாங்கியோ சைக்கிள் வாங்கி கொடுத்துடணும். ஏன்? சொன்ன சொல்லை அப்பா காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை பிள்ளைக்கு வந்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் உங்களை மீற மாட்டார். இதுதான் இன்னைக்கு பேரண்டிங்ல இருக்கிற பெரிய ரகசியம். நாம என்ன சொல்றோமோ அதில் அப்படியே நிற்போம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டில் நம்ம கிளியரா இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டியவர்கள் தவறு பண்ணினா கூட அந்த கோபமும் அந்த பிடிவாதமும் இருக்கணும்னு கருதினவன் மகாகவி பாரதி. இன்னைக்கு எல்லா மனிதர்களும் இயல்பு எப்படி தெரியுங்களா? மற்றவன் தப்பு பண்ணனா அது பெரிய விஷயம், ஆனா அவனே என் பக்கத்தில் இருந்துட்டா அவன் என்ன தப்பு பண்ணாலும் அது பெரிய விஷயம் இல்லை. எப்படி? அதாவது அயோக்கியத்தனம் என்பது யார் செய்தாலும் அயோக்கியத்தனம்ங்கிற கருத்து கிடையாது. எனக்கு வேண்டியும் அந்த காரியத்தை பண்ணுனா அது அயோக்கியத்தனம் கிடையாது, எனக்கு வேண்டாதவன் அந்த காரியத்தை பண்ணுனா அது அயோக்கியத்தனம் தான். இந்த வேண்டியவன் வேண்டாதவன், என்னவன் என் ஜாதிக்காரன், என் குடும்பத்துக்காரன், என் கட்சிக்காரன், என்னுடைய அப்படிங்கிற பிரிச்சுக்கிறதால தவறு செய்கிறவர்களிடத்துல கண்டித்து பேசுகிற வழக்கம் நமக்கு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஊழல்வாதிம்பாங்க, இந்தாண்ட வந்துட்ட உடனே அதை பற்றி சத்தமே பண்ண மாட்டாங்க. அவன் ஊழல் பண்ணா அப்பவும் தான் ஊழல், இப்பவும் தான் ஊழல், என்னைக்கு பண்ணாலும் ஊழல், அதெல்லாம் விடுங்க சார், இப்போ போய் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிம்பாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். தவறு என்பது யார் செய்தாலும் தவறுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். இதை பாரதி எப்படி சொல்லுகிறார்? தருமன் அவ்வளவு பெரியவன் என்று வருகிறது. அந்த தருமனை சொல்லும் போது அவன் சூதாடிட்டான், அதுவும் பாஞ்சாலியை பணயமா வச்சு ஆடிட்டான். அவளை பணைய பொருள்னு தாயத்தை உருட்டிட்டான். அவளை கொண்டு வந்து சபையில் நிறுத்தி துயில் உரியிறான். தன்னுடைய சொந்த அண்ணன் மேல தருமன் மேல கோபம் வருது பீமனுக்கு. அப்ப பேசுற வார்த்தை, இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா. நம்ம அண்ணன் பண்ணது தப்புடா, இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம். நம்ம அண்ணன் தருமன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவன் கையை எரிச்சுள்ளான்னா. நீங்க யோசிப்பீங்க, நமக்கு வேண்டிய ஆள்னா எல்லா தப்பையும் மன்னிக்கணும்னு. இதுதான் தர்மம் அழிந்து போவதற்கான காரணம். நமக்கு வேண்டியவனாக இருந்தாலும் தர்மத்திலிருந்து விலகுகிற போது அவன் என்னவன் இல்லை என்ற உணர்வு வருமானால் மட்டும்தான் இந்த நாட்டில் நிலையான தர்மங்களை நம்மால் நிலைநாட்ட முடியும். அதை விட்டுட்டு எனக்கு வேண்டியவன் தான் ஒரு பேச்சு, எனக்கு வேண்டாதவன் தான் ஒரு பேச்சு அப்படின்னா எந்த வகையிலேயும் அது சரியா இருக்க முடியாது. சார், சில விஷயங்கள்ல நாம மரபுன்னு ஒன்று வச்சிருக்கிறோம். மரபு ரொம்ப வலிமையானது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சிலப்பதிகாரம் படிச்சவங்களுக்கு தெரியும். பாண்டியன் நெடுஞ்செழியன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ரொம்ப அருமையா சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது உள்ள நுழைகிறான் கண்ணகி. அவளை பார்த்த உடனே கண்டளவே தோற்றான் காரிகதன் சொற்சவையில் உண்டளவே தோற்றான் உயிர். அவருடைய தலைவிரி கோலமா வர்றா. வந்து தன்னுடைய சிலம்பை எடுத்து காமிச்சு பேச ஆரம்பிக்கிறார். இவன் கல்வனை கோரல் கடுங்கோல் என்று திருடனை கொள்றது ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னா, உன் சிலம்பு இல்லடா இது, இது என்னோட சிலம்பு உன் அரண்மனையில் இருக்கு, அதைத்தான் எடுத்துட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட். அதில் கூட நீங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டை விட கண்ணகிக்கு ஆர்குமெண்ட்ல ஒரு அறிவு கூடுதலா இருக்கு. என்ன கூடுதலா இருக்கு?
சார் அவ ஆர்குமெண்ட்டை எப்படி வைக்கிறா பார்த்தீங்களா? என்னுடைய சிலம்பு மாணிக்க பரலுடையது, உன்னுடைய மனைவியினுடைய காற்சிலம்பு முத்துடையதாக இருக்கணும். அசம்ஷன் தான் அது. ஏன்னா பாண்டிய நாட்டு அரசன் நெடுஞ்செழியன் அவனுடைய மனைவி காலில் இருக்கிறது மாணிக்கம் இருக்க முடியாது, அதுல முத்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது பியூர் அசம்ஷன். அவளா திங்க் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இப்படி எடுத்துக்கங்களேன், ஒரு அரசனுக்கு தன்னுடைய தேசப்பற்று இருக்கும். எனவே தன் தேசத்தில் விளைகிற பொருளைத்தான் தன் மனைவிக்கு அவன் காலனியா போட்டிருப்பான். கொற்கை அந்த பாண்டி நாட்டில் முத்து விளையிறதுனால அந்த முத்து தான் அவன் காலில் இருக்கணும் அப்படிங்கிற அசம்ஷனோட பேசுறான். அதனால உன்னுடைய மனைவி காலில் இருக்கிற அந்த சிலம்பு வேறு, என்னுடைய சிலம்பு வேறுன்னு சொல்லிட்டு அந்த சிலம்பை அடிச்ச உடனே அந்த மாணிக்க பரல் வந்து படுது. மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படின்னா. யானோ அரசன் யானே கள்வன் அப்படின்னா. நானா அரசன், நான் எவ்வளவு பெரிய திருடன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பேசுறா. என்ன சார் திருடிட்டான்? என்ன பொருள் அவன் திருடிட்டான்? தன்னை திருடன்னு சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. கண்ணகியோடைய காற்சிலம்பு தன்னுதுன்னு நினைச்சு நேத்து ராத்திரியிலேருந்து எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. அந்த ஒரு நாள்ல அவன் திருடன் ஆயிட்டான். ஏன்னா அந்த சிலம்பு அவளோடது, அதை என்னதுன்னு நான் எடுத்து இங்க வச்சேனோ அப்பவே நான் திருடன் ஆயிட்டேன். நான் என்ன தண்டனை கொடுத்தேன்? திருடன்னு சொன்னா கொன்று சிலம்பு கொணர்கன்னு சொன்னேன். நல்ல கவனிக்கணும், இந்த நாட்டு சட்டங்கள் ஒருவனுக்கு எது இடப்பட்டதோ அதுதான் அந்த நாட்டு தலைவனுக்கும் பொருந்த வேண்டும் என்று நினைக்கிறார். கொன்று சிலம்பு கொணர்கன்னு நான் சட்டத்தை கொடுத்துட்டேன். அப்ப என்ன வரணும்? அப்ப கொண்டு வரணும். அந்த கோவலனை கொல்லலாம்னு சொன்னா திருடிய குற்றத்துக்கு நானும் கொல்லப்பட வேண்டியவன். ஆனா இப்ப என்ன யாரு கொல்லுவா? யாரும் கொல்ல மாட்டாங்க. மன்பதை காக்கும் தென்புதம் ஆயுள் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படின்னா. என் உயிர் போட்டும் அப்படின்னா கீழே விழுந்தான், செத்து போயிட்டான். என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி, தனக்கு வேறு ஒரு நீதி என்று எண்ணுகிற கயமைதான் எல்லா துன்பங்களுக்கும் இந்த தேசத்தில் காரணம். சார் சில விஷயங்களை நம்ம மனசு விட்டு பேச முடியல, சொல்லவும் முடியல. சொன்னால் சட்டம் பலவிதமான விஷயங்கள் குறுக்க வருகிறது. இப்ப இந்த நாட்டு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நீதிபதி ஒன்று சொல்லிட்டான்னு சொன்னா அது நியதி அப்படிங்கிற முறையில் அது உத்தரவாயிடுது. ஐயா பேசும்போது கூட ரொம்ப அழகா சொன்னாரு, வாணிகம் என்பது எவ்வளவு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அது நீதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். உண்மைதான். அதனால தான் ரெண்டுக்கும் ஒரே சின்னத்தை அடையாளமா வச்சா. வாணிபத்துக்கும் தராசு தான் சிம்பல். அந்த காலத்தில் வியாபாரம்னா தராசு தானே சிம்பல். நீதிமன்றத்துக்கு என்ன சிம்பல்? ஒரு நீதி தேவதை கண்ணை மூடிக்கிட்டு அப்படி தராசை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன அர்த்தம்? நீதியும் வாணிபமும் ஒரு தராசு மாதிரி நேர்மையா இருக்கணும்னு. அதுக்கு கொஞ்சம் அர்த்தத்தை மாற்றிக்கிட்டோம். வியாபாரம்னா என்ன? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கலாம், கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கலாம். இது வியாபாரத்தில் மட்டும் இல்லை, கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கிக்கலாம் அப்படின்னு இங்கேருந்து அங்க வரைக்கும் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டோம். அதைத்தான் ஒரு புது கவிஞன் ரொம்ப கோபமா சொன்னான். எங்கள் நாட்டு நீதிமன்றங்களில் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது மகாத்மா காந்தி படம் மட்டுமே. சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது மகாத்மா காந்தி படம் மட்டுமே அப்படின்னா. ஏன்னா அது சட்டத்துக்கு ஃப்ரேம்ல கட்டுப்பட்டு மாட்டி வச்சிருக்கிறாங்க. நீதிமன்றங்களை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. நானும் பிஎல் படிச்சுட்டு கோர்ட்ல குப்பை கொட்ட வேண்டான்னு சொல்லி தான் கூட்டத்தில் வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதனால நீதிமன்றத்தை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனா சில மரபு மீறல்கள் நடக்கிற போது நாம இது பொறுப்பதில்லைங்கிற உணர்வோடு வாழ்வதில்லை. சார் இந்த நாட்டில் இப்ப இருக்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு முந்தினவர் அவர் மேல ஒரு அலிகேஷன் வந்தது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வருது. தென் அந்த சமயத்தில் he was the chief justice. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அவர் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு கேஸ் வருது. அதை விசாரிக்கிற பெஞ்சில் அவரே உட்கார்றாரு. அது ஒத்துக்க மாட்டேன்னு ஆர்கியூ பண்ணாங்க. அவர் விசாரிக்கிற பெஞ்சில் அவர் உட்காரக்கூடாது அப்படின்னு ஃபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் விலகி நின்னாரு. ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது நீதி தத்துவத்துக்கான அடிப்படை தத்துவம். One cannot be a judge in his own case. One cannot be a judge in his own case. அவனுடைய வழக்கில் அவனே நீதிபதியாக இருக்கக்கூடாதுன்னு. இப்ப நான் எங்க வரேன்னு கவனிக்கிறீங்களா? தன் வழக்கில் தானே நீதிபதியாக இருக்கக்கூடாது என்ற தத்துவம் வராத சிலப்பதிகார காலத்தில் நீதி கிடைத்தது.
எந்த தியரி, பிலாசபி, புஸ்தகம், அரசமைப்பு சட்டம், இபிகோ, சிபிசி இதனாலெல்லாம் நீதி கிடைக்கல. நேர்மையுடைய மனிதர்களால் மட்டும்தான் தர்மத்தை கொண்டு போக முடியுமே ஒழிய சட்ட புத்தகங்களால் அல்ல. மனுஷன் யோக்கியனா இருக்கணும். மனுஷன் எங்க யோக்கியனா இல்லைன்னாலும் அந்த இடத்துல நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மனுஷன் யோக்கியனா இல்லாத இடத்துல எத்தனை தர்ம புஸ்தகத்தை எடுத்து கையில வச்சாலும் அதனால எந்த பயனும் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? கோபம் வரும், கொதிப்பு வரும். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வான்ற வன்முறை பிறக்க ஆரம்பிக்கும். எப்போ வன்முறை பிறக்கும்? யாரிடத்திலிருந்து நீதி வழங்கப்பட வேண்டுமோ அவர்கள் சரியான அந்த தர்மத்தை பின்பற்றாத போது ஒரு விதமான கோபக்குரல், கலகக்குரல் ஒலிக்க தொடங்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறியா பிரிச்சு பேச முடியாது. ஆனா சில உண்மைகளை சொல்லணும். உச்ச நீதிமன்றம் 3 முறைக்கு மேல வழக்குல தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? மாநில ஆளுநருக்கு என்று சொந்த அபிப்பிராயம் இருக்க முடியாது. மாநில ஆளுநருக்கு என்று சொந்த அபிப்பிராயம் எதுவும் இருக்க முடியாது. அதில் சட்டசபையில் பெரும்பான்மையுடைய ஒரு அரசின் தீர்மானத்துக்கு அவர் எப்போதும் கட்டுப்பட்டவர். இதை உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியாச்சு. எவன் சொன்னா என்ன, நான் அதை விட பெரிய ஆளு அப்படின்னு ஒரு ஒற்றை தனி மனிதன் சாதிக்க முடியும் என்றால் இது பொறுப்பதில்லை தம்பி, இது பொறுப்பதில்லை, இது பொறுப்பதில்லை. அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை விட ஒரு தனி மனிதனுடைய அகங்காரம் பெரிய விஷயமா? ஒரு தனி மனிதனுடைய அகங்காரம் மிக நீண்ட காலத்துக்கு செல்லுபடியாகுமா? அப்படியானால் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு என்ன மரியாதை இருக்கிறது இந்த நாட்டிலே? ஒரு மாநில ஆளுநருக்கு என்று சுயமான அபிப்பிராயங்கள் இருக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் அது. அவர் மாநில அரசினுடைய தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்லுகிறது. ஐயா, இதில் வழக்கு விசாரணை வரும் என்றால் வரும், அவர்கள் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். வரும் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதை பற்றியெல்லாம் இந்த நாட்டு மக்கள் கவலைப்படுவதே இல்லை. காரணம் என்ன என்றால், எத்தனை சட்டங்களை வகுத்து வைத்தாலும் தனி மனிதர்களுக்கு தர்மத்தின் மீது பிடிப்பு இல்லை என்றால் சட்டங்களை காப்பாற்ற முடியாது. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கிறது? தனி மனித அகங்காரம். இதை எதுக்கு சொல்ல வர? ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஒரு நீதிமன்றம்னா அதுல எப்படி இருக்கணும், நீதிமன்றத்தில் முறை என்ன அப்படின்னு. ரஞ்சன் கோகாய் அதை மீறுகிறார் முதல் தடவை. தன் மீது வழக்கு வருகிற போது தானே அதில் ஒருவராக உட்கார நினைக்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா ஒத்துக்க மறுக்கிறா, முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் விலகி நிற்கிறாரு. வேற ஒரு பெஞ்சு ஃபார்ம் பண்றாங்க. அவர் உட்காந்துருக்கலாமா? முதல்ல அந்த கேஸை முழுசா நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். பின்னால் அந்த அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம போச்சு. இவரும் குற்றவாளி இல்லைன்னு வெளியில வந்தது. அந்த அம்மா மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ஆகிறா. ஒண்ணுமே நமக்கு புரியல. இந்த தேசத்துக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியல, என்ன பேசப்பட்டதுங்கிறது யாருக்குமே தெரியல. மக்களுக்கு முழுமையான உண்மை கிடைக்கவே இல்லை. நாம் மக்களாட்சி போன்ற ஒரு ஆட்சியை நடத்துகிறோமே ஒழிய நிஜமான மக்களாட்சியை நடத்துகிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. டிரான்ஸ்பரன்சி, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மைன்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? ரியல் இஷ்யூ என்ன, ரியல் கேஸ் என்ன, தப்பு நடந்ததா, தப்பு சுமத்தப்பட்டதா, அவர் மீது கற்பிக்கப்பட்டதா, அப்படியானால் மீண்டும் அந்த பெண்மணிக்கு எப்படி வேலை கொடுக்கப்பட்டது? டிரான்ஸ்பரன்சியே இல்லையே. அதோட முடிச்சிடணும், அதோட முடிச்சிடணும், அதோட முடிச்சிடணும் அப்படின்னா மக்களாட்சி என்ற போர்வையில் ஆட்சி நடக்கிறதா, நிஜமான மக்களாட்சியை நடக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. எனக்கு அரசியல் பேசுவதில் ஆர்வம் இல்லை என்றாலும் தர்மம் பேசுவதில் ஆர்வம் இருக்கிறது. இது இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு பல பேருக்கு புரிவதில்லை. நான் கட்சி அரசியலில் நாட்டம் உள்ளவன் இல்லை, ஆனால் இந்த தேசத்தில் தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை உடையவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, ஒரு ஆழமான ஒரு ஆழமான ஒரு பார்வை நமக்கு வேணும். எப்படின்னா, இந்த நாடு 1947 சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைகிற காலத்தில் மவுண்ட் பேட்டன் வந்து நமக்கு வைஸ்ராயா இருக்கார், கவர்னர் ஜெனரல் அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 1935 நமக்கு டெமோக்ரஸியை பிரிட்டிஷ்காரன் கற்றுக் கொடுக்குறேன்னா மாகாண அரசு அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தினான். ராஜாஜி போன்றவர்கள் முதல் மந்திரியா இருந்தாங்க. வேறு பல பேர் முதல் மந்திரியா உட்கார்ந்து இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் காலம் மாறி மாறி இந்த பக்கம் தெற்கு பக்கத்தில் ஒரு பிரதமர் அப்படின்னு இருந்தாங்க. வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு பேருடைய ஆட்சி வந்தது. மாகாண அரசுகள் அப்படின்னு பிரிட்டிஷ்கார 1935 ஒரு மாடலா கொண்டு வர்றான். அப்ப ஆங்கிலேயர்கள் கவர்னரா இருக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் கவர்னரா இருக்கிறது எதுக்காக இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா பிரிட்டனுடைய ரூல் இங்க இருக்கணும், பிரிட்டன் கண்ட்ரோல் இந்தியாவில் இருக்கணும். அப்ப அவங்க என்ன நம்புறாங்க, இவங்களுக்கு டெமோக்ரஸின்னு ஒரு சபை கொடுப்போம்,
இவங்க இதெல்லாம் முடிவு பண்ணட்டும், ஆனா நமக்கு எதிராக இவங்க போயிடக்கூடாது, நாம தான் இவங்களை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து வைஸ்ராய் அப்படின்னு ஒரு ரோல் வச்சிருந்தான். அப்புறமா கவர்னர் அப்படின்னு ஒரு ரோல் வச்சிருந்தான். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் அது இருந்தது. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவன் நியாயம்னா அக்கிரமத்தில் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவன் அந்நியன், நம்மளை ஆண்டு கொண்டு இருந்தா, அதனால அவன் தன்னுடைய மேலதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னர், ஒரு வைஸ்ராய், ஒரு கவர்னர் ஜெனரல் இது மாதிரியான போஸ்ட் அவனே வச்சுக்கிட்டான் பிரிட்டிஷ்காரன். ஏன் கேள்வி, 1947 இங்கிலீஷ்காரன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா நமக்கு எதுக்கு ஒரு கவர்னர் ஜெனரல்? இந்த நாட்டு மக்கள் மாகாண மாநில அரசு அமைக்கிற போது அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு இங்கிலீஷ்காரன் வேணுங்கிறதுக்காக அவன் ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒருத்தரை வச்சான். நம்ம கவர்னர் ஜெனரலை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். நீங்க நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் முறையை காப்பி அடிச்சோம். ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கிற அரசாங்கத்தை வேவு பார்ப்பதற்காக வைத்திருந்த பதவி இந்த நாட்டு பிரதமரை விட மேலான ஒரு பதவியாக ஜனாதிபதி பதவியை வைத்துக் கொண்டார்கள். இப்போது சுயமான மக்களாட்சி வந்துவிட்ட பிறகு பிரதமர் தான் பலமுள்ளவராக இருக்க வேண்டும், முதலமைச்சர் தான் பலமுள்ளவராக இருக்க வேண்டும், ஜனாதிபதியும் கவர்னரும் அவசியமே இல்லாத பதவி என்பதை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது வந்து உங்களுக்கு சாதாரண, நான் லா ஸ்டூடெண்ட்னா, கான்ஸ்டிடியூஷன்லாம் படிச்சவனா, நான் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு முறை ஜனாதிபதி வெளியில் புறப்பட்டு செல்கிறார் என்று சொன்னால், அவர் மீனாட்சி அம்மன் கோயிலை கும்பிட்டால் 5000 போலீஸ்காரர்கள் தெருவில் நிற்க வேண்டும். ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அவர் எங்காவது கோயம்புத்தூரில் போய் ஒரு சாமி கும்பிடுகிறார் என்று சொன்னால் மீண்டும் அங்கே ஒரு 5 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். இந்த நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜனாதிபதி போய் வருகிறார் என்றால் எந்த வேலையுமே இல்லாத எந்த விதமான வேலையுமே இல்லாத ஜனாதிபதி எங்கு போய் வந்தாலும் பல்லாயிரம் கோடிகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறோமே, இது இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணம் இல்லையா? நீங்கள் கேட்பீர்கள், கான்ஸ்டிடியூஷனல் குழப்பம் வந்து விட்டார், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எதற்காக இருக்கிறார்? கவர்னர் இடம் காலியாக இருந்தால் ஹைகோர்ட் ஜட்ஜ் உட்கார்வது போல மேலே ஏதாவது பிரச்சனை வந்தால் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ராஷ்டிரபதியுடைய வேலையை பார்க்கலாம். அந்த வேலை அவசியமற்ற வேலை. இந்த தேசத்திலிருந்து ஆளுநர் பதவியும் நீக்கப்பட வேண்டும், ராஷ்டிரபதி பதவியும் நீக்கப்பட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற உண்மையான மக்களாட்சி உலகத்தில் வர வேண்டும். அது தண்ட செலவு, கோடிக்கணக்கான ரூபாயை நாம் வீணாக்குகிறோம். அவர்களுக்கான பாதுகாப்பு செலவு, அவர்களுக்கான போக்குவரத்து செலவு, அவர்களுக்கான விமான செலவு, அவர்களுக்கான விரயங்கள், மருத்துவம், 6 மருத்துவரோடு சேர்ந்துதான் ஜனாதிபதி பயணிப்பார் வெளியில் போவதாக இருந்தால். நான் என்ன சொல்லுகிறேன், வெள்ளைக்காரன் ஏற்படுத்தி வைத்தது அவனுடைய பாதுகாப்புக்காக. ஒரு சித்த மருத்துவர், ஒரு ஆங்கில மருத்துவர், இப்படி எல்லாருமாக அவரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அவரை பாதுகாப்பது என்றால். இந்த தண்ட செலவு இந்த தேசத்துக்கு அவசியமா? நல்லபடியாக நீங்கள் யோசித்தால் ஒரு உண்மை பெரியும். அமெரிக்காவில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனாதிபதி வருகிறாரோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநில ஆளுநர் வருகிறாரோ, அப்படி இந்திய கான்ஸ்டிடியூஷனை மாற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆளுநர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனாதிபதி என்ற முறை வரலாம். அப்படி வைத்தால் இப்போது நாம் செலவு செய்வதிலிருந்து 500 அல்லது 1000 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு மிச்சமாகும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு அதிகாரம் இல்லாத, அவசியம் இல்லாத ஒரு அலங்கார பதவி. அது நமக்கு தேவையே இல்லை. இந்த இடத்துல அவசியமே கிடையாது. ஏழைகள் வரி பணத்தில் இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க, நான் அதை முட்டாளா பேசுறேன். கான்ஸ்டிடியூஷனல் சிக்கல் வந்தா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பார்க்கிறாரு, சீஃப் ஜஸ்டிஸுக்கு அதை விட என்ன வேலை? சார், இப்ப தமிழ்நாட்டு கவர்னரா இருந்தார் பிரபுதாஸ் பட்வாரின்னு, சடனா அவரை நீக்கினாங்க. அப்ப ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இங்க இருந்தாரு, அவர் தான் ஆக்டிங் கவர்னர். ஒரு 4 நாளைக்கு ஃபைல் பார்த்துக்கிட்டாரு, என்ன கெட்டு போச்சு? எனக்கு ஒரே ஒரு விஷயம், நிஜமாவே கவர்னருக்கு வேலை இருக்கும்னு சொன்னா, நிஜமாவே கவர்னருக்கு ஒரு வேலை இருக்கும்னு சொன்னா, 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருக்கிறவங்க அந்த 2 மாநிலத்தையும் விட்டுட்டு வேற ஒரு மாநிலத்திலேயே போய் ஒரு 30 நாள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கவர்னருக்குன்னு ஏதாவது வேலை இருக்கா இல்லையா? நிஜமாவே வேலை இருக்கும்னு சொன்னா, சார் என்னால ஒரு நாள் வெளியூர் போக முடியாது சார், ஏன் வேலைக்கு? எனக்கு வர கடிதங்களுக்கு பதில் எழுதுறதுக்கு, எங்கிட்ட யோசனை கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. ஒரு இடத்துக்கு போக முடியாது, 4 கல்யாணத்துக்கு போக முடியாது, 4 இடத்துக்கு போக முடியாது. 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல இல்லாம வேற இடத்துலயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேலையே இல்லை அப்படிங்கறதான உண்மையான அர்த்தம். அப்ப எங்கள் மக்களுடைய வரி பணத்தை ஏன் வீண் பண்றீங்க?
எங்களுடைய மக்களுடைய வரி பணத்தை எதுக்கு வீண் பண்றீங்க? உங்க சௌரியத்துக்காக, உங்க ஆடம்பரத்துக்காக எதுக்காக வீண் பண்றீங்க? நான் கேட்கிறது என்றைக்கு பொருத்தமான கேள்வி. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த கேள்வி பொருந்தும். நான் எந்த ஒரு தனிப்பட்ட முறையையும் தாக்கி பேசவில்லை. இந்த சிஸ்டம் தவறு என்பதுதான் என்னுடைய. சிஸ்டத்தை மாத்தினாதான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இங்க சிஸ்டமே சரியில்லை, அதுதான் நான் சொல்ல வருது. சிஸ்டமே சரியில்லை, தேவையில்லாத விரயங்களை நாம் அதிகமாக வைத்திருக்கிறோம். சரி, இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டே நம்ம சொன்னா கோவப்படுவாங்க. கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயிண்ட், அப்புறமா வந்து அடிஷன். இவங்களுக்கு வயசாகி போச்சுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வீங்கிக்கிட்டே போறதா? இவங்களுக்கு போஸ்ட் ஏதாவது கொடுக்காம போயிட்டா தப்பா போயிடும், அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள அடிஷனல் கமிஷனரா போடணுங்கிறதுக்காக, அந்த அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக. ஏன் சார், ஒரே ஐஜி அருள் உட்கார்ந்து வேலை பார்த்ததை எத்தனை டிஜிபி இப்ப பார்க்க வேண்டியிருக்கு? இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் வீணா போகுதுங்கிறத பத்தி நம்ம கவலைப்படணும். எப்ப வீட்டில் எக்கானமியை பத்தி நம்ம கவலைப்படுறோமோ அப்படி நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தியும் கவலைப்பட முடியும். நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கீங்க, இது பொறுப்பதில்லை தம்பி, இது பொறுப்பதில்லை. இன்னும் கொஞ்சம் மேல போலாம். என்ன, சமூகத்தில் சில அறங்கள் இருந்தன. என்ன சொல்றாங்க சார், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு பேச்சாளருடைய பேச்சை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறாங்க. நான் இந்த சமயத்துறையில் தமிழ்ல 50 ஆண்டுகளுக்கு மேல கால் ஊன்றியவன். 50 ஆண்டுகளுக்கு மேல நான் மேடையில் பேசி அனுபவப்பட்டவன். அவர் என்னை பத்தி ஒரு சர்க்காஸ்டிக்கா கமெண்ட் அடிக்கிறாரு. என்ன வேணா சொல்லலாம். சுகிசிவத்துக்கு போதுமான படிப்பு இல்லை, சுகிசிவத்துக்கு போதுமான ஆங்கில அறிவு இல்லை, தமிழ் இலக்கியங்கள் அறிவு இல்லை, சமஸ்கிருத ஞானம் இல்லை, எது வேணாலும் சொல்லலாம். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா? சூத்ர உபன்யாசகன். ஒரு சூத்ர உபன்யாசகன் வந்தான், இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிட்டான். அவன் ஒன்றும் படிக்கவே இல்லை, அவனுக்கு ஒன்றும் அறிவே இல்லை. ஏன் சார், சமத்துவம் வந்து விடுதலை அடைந்து பெருமை அடைந்த நாட்டில் தமிழ் பேசுகிற ஒருவனை சூத்ர உபன்யாசகன் என்று சொல்லுகிற அந்த அதிகார திமிர் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி யாராவது கவலைப்பட வேண்டாமா? இதே குற்றத்தை விவேகானந்தர் மீது சொன்னார்கள். அமெரிக்கா போன போது ஒரு சூத்திரன் போய் இந்து தர்மத்தை பற்றி அமெரிக்காவில் பேசுவதா என்று கேட்டார்கள். விவேகானந்தரையும் சூத்திரன் என்று அழைத்தார்கள், சுகி சிவத்தையும் சூத்திரன் என்று அழைக்கிறார்கள். இது என்ன? இந்த நாட்டில் சுதந்திரம் வந்ததா, வரவில்லையா? இந்த நாட்டில் சமத்துவம் வந்திருக்கிறதா, வரவில்லையா? என்ன சொல்றாங்க? சூத்ர உபன்யாசகன் வந்தான், இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான், வளர்றான், அப்படி ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறாரு. இது எந்த வகையில ஒரு நியாயமா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சமூகத்தில் இன்னும் சமத்துவம் என்பது முறையாக நிலைநாட்டப்படவில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனுடைய வழிமுறை இந்த இந்திய மண்ணினுடைய தாரக மந்திரமாக முற்றிலும் மாற்றப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், சில வரலாறு உங்களுக்கு தெரியாது, சில வரலாறுகள் உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டன. நீங்க புஸ்தகம் எடுத்து படிச்சதில்லை. நீங்க மிஞ்சி போனா என்ன, ஒரு ரமணிச்சந்திரன் நாவல் படிப்பீங்க, பாலகுமாரன் நாவல் படிப்பீங்க, இல்ல ஜெயகாந்தன் நாவல், ஜெயமோகன் நாவல் படிப்பீங்க. இது படிக்கிறவங்களே பெரிய, அது நாவல் படிக்கிறது ஒரு பெரிய கலையாட்டம் நினைக்கிறீங்க. கட்டுரை புத்தகங்கள் எத்தனை படிச்சீங்க? வரலாற்று புத்தகங்கள் எத்தனை படிச்சீங்க? இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, இந்திய வரலாறு, சொல்லப்பட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு, திரிக்கப்பட்ட வரலாறு, இதெல்லாம் எடுத்து எத்தனை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்க? ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? தஞ்சாவூர் பக்கம் தருமபுரத்துக்கு பக்கத்தில் மன்னம்பந்தல்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா? மன்னம்பந்தல். அந்த ஊருக்கு அந்த பேர் எப்படி வந்தது? மன்னம்பந்தல். மன்னர் கேம்ப் பண்ணியிருந்த இடம், புரியுதா? பந்தல் போட்டு மன்னர் தங்கின இடம். மன்னர் கேம்ப் பண்ண ஊருக்கு மன்னம்பந்தல்னு பேரு. ரைட். அவர் ஏன் அங்க கேம்ப் போட்டாரு? 48 நாள் தங்கி இருந்தாரு. அவர் ரகோஜி மகாராஜாவா சரபோஜி மகாராஜாவான்னு ஒரு சின்ன கிளிக் இருக்கு, அது வேற, காலத்தை நிர்ணயிக்கணும். ஆனா அவர் வந்து தஞ்சை மன்னர். அவர் காவிரிப்பும் பட்டணத்தில் கடலாடுவதற்காக போறார். காவிரிப்பும் பட்டணத்துக்கு போகும்போது, தஞ்சாவூர்ல இருந்து காவிரிப்பும் பட்டணத்தில் கடலாட போகும்போது மாலை நேரம் 6 மணி. மாலை நேரம் 6 மணிக்கு ஒரு மணி ஓசை கேட்குது, ஒரு கோயில்ல ஒலிக்கிற மணி ஓசை கேட்குது. அவர் சிறந்த பக்தர், அவர் அந்த தஞ்சை மன்னர் சிறந்த பக்தர். அதனால என்ன பண்ணார், தன்னுடைய பல்லக்கில இருந்து கீழே இறங்கி கையை உயர்த்தி அந்த மணி ஓசை கேட்ட திசை நோக்கி கும்பிட்டார். ஏதாவது தப்பா? இது
ஒரு 6 மணிக்கு கோயிலில் மண்டிக்கிறாங்க. அடித்த உடனே அந்த கோயிலை நம்ம மனசால நினச்சி கும்பிடணும் அப்படின்னு அந்த மன்னர் கையெடுத்து இப்படி கும்பிட்டார். தப்பா அது? கூட இருந்தவன் சொன்ன, மகாராஜா கும்பிட்டுட்டீங்களே, தப்பா கும்பிட்டுட்டீங்களே, ஏன்டா கும்பிட்டு என்னடா தப்புன்னா, அது சூத்திர சமாதி, அது ஒரு சூத்திரனோட சமாதி. ஷோ அப்படியா, நான் அதை கும்பிட்டுட்டேனா, இடிக்க சொல்லிட்டாத, இடிட, அதை இடிக்க சொல்லு. மன்னருக்கு கோவம் வந்துருச்சு, இட அதை அப்படியே இடிச்சிருன்னு. நான் சொல்றதுல எல்லளவும் கற்ப கிடையாது. தருமை ஆதீன குரு மரபு வரலாறுன்னு புஸ்தகம் இருக்குது. தருமை ஆதீன குரு மரபு வரலாறு புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 7ஆம் பட்டம் 7வது குருமகா சன்னிதானமா இருந்தவர் திரு அம்பல தேசிகர். அவருடைய அருளாட்சி காலத்துல அந்த வழியா கடலுக்கு போற தஞ்சாவூர் மன்னர் அதை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டவர். யாரோ கூட இருந்தவன் சொன்னா அது சூத்திர சமாதி அப்படின்ன உடனே, வேணாம்ப்பா வேணாம்ப்பா, நான் எப்படி அதை கும்பிட்டேன், அதை இடி, இனிமே எவனுமே கும்பிடக்கூடாது அப்படின்னார். எது கும்பிட்ட பாவம் போறதுக்கான் இடிக்கணும்னு உத்தரவு போடுறாரு. அவர் உத்தரவு போட்ட உடனே 4 பேர் போனா இடிக்கலான்னு போனா. சார் அப்படி போன உடனே 4 பேர் போய் இடிக்க போன போது அற்புதம் நடந்ததுன்னு எழுதுறாங்க. இருக்கட்டும், நம்புறவங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. அந்த தருமபுரத்தில் பட்டத்தில் இருந்த பெரியவர்கிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி மூல சன்னதியை இடிக்கிறாங்க அப்படின்னு. அவர் ஒரு பாட்டு பாடினார். அப்போ ஈசன் பலஹீனன் என்ற கால், கடவுள் பலவீனமானவர்னு சொன்னா ஈசன் பலஹீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம். கடவுளுக்கு பலம் இல்லை அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு நாசம் வந்தது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கலாம்டா. ஈசன் பலஹீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவதும் யாம் பிறரை நொந்து. நாம என்னதுக்குடா இன்னொருத்தனை பார்த்து வருத்தப்படணும், கடவுள் பலசாலியா இருந்தா நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னார். 7ஆம் பட்டத்தில் இருந்த திருவம்பல தேசிகர். என்ன நடந்தது? இடிக்க போனவனுக்கு கண்ணு போயிடுச்சு, இடிக்க போனவனுக்கு கண்ணு போயிடுச்சு. அதை விட முக்கியம், மகாராஜாக்கே கண்ணு போயிடுச்சு, மகாராஜாக்கே கண்ணு போயிடுச்சு. அவர் உடனே நேரம் என்ன பண்றாரு, ஊர் எல்லையை தாண்டி போனவர் தனக்கு பார்வை போயிடுச்சுன்னு உடனே திரும்பி வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. யார்கிட்ட? இந்த திருவம்பல தேசிகர்கிட்ட வந்து, நான் தெரியாம இடிக்க சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க, எனக்கு பார்வை போயிடுச்சு அப்படின்னு. உடனே விபூதியை கொடுத்து ஒரு கண்ணு இப்ப தெரியும்னாரு, ஒரு கண்ணு இப்ப தெரியும்னாரு. அப்ப இந்த கண்ணு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? 48 நாள் இங்க தங்கி டெய்லி இந்த குருமூர்த்தத்தை வந்து கும்பிட்டுட்டு போ. எதை இடிக்கணும்னு சொன்னியோ அதை டெய்லி வந்து கும்பிட்டுட்டு போ. 48 நாள் ஒரு மண்டலம் தங்கு. அப்படி மன்னன் தங்கிய ஊர் தான் மன்னம் பந்தல். அது தருமபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. மகாராஜா கேம்ப் போட்ட ஊரு மன்னம் பந்தல். இது முக்கியம் இல்லை. 48 நாள் சாயரட்ச பூஜைக்கு அந்த மன்னர் வந்து கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அவருக்கு உள்ளூர ஒரு டவுட்டு. அவர் இந்த திருவம்பல தேசிகரை கேட்கிறாரு, இல்ல வர்ணாசிரம தர்மப்படி சூத்திரர்கள் ஞானமடைய முடியாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க, நான் அதை நம்பிதான் சூத்திர சமாதியை இடின்னு தப்பா சொல்லிட்டேன், அவங்க ஞானமடைகிறதுக்கு வழி உண்டா, அவங்க தெய்வமா உயர்வதற்கு வழி உண்டான்னு கேட்ட உடனே அந்த திருவம்பல தேசிகர் அவர் ஒரு நூல் எழுதி கொடுத்தாரு. என்ன? அப்படி இந்த எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் ஞானம் அடைவதற்கு ஜாதியோ வர்ணமோ தடை இல்லை என்பதை திருவம்பல தேசிகர் ஒரு நூல் எழுதி கொடுத்தார். என்ன எழுதி கொடுத்தாரு? ஞானம் அடைவதற்கு ஜாதியோ வர்ணமோ ஒருபோதும் தடை இல்லை. அந்த நூலுக்கு பேர் என்ன தெரியுமா? வர்ணாசிரம சந்திரிகை. வர்ணாசிரம சந்திரிகை அப்படிங்கிற நூலை அந்த திருவம்பல தேசிகர் எழுதி கொடுத்தது. பிறகு மன்னர் தானே அச்சிட்டு இந்த தருமபுர மடத்துக்கு ஏகப்பட்ட நிலத்தை நன்கொடையா வழங்கிட்டு, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க என்று போனதா ஒரு வரலாறு இருக்கு. என் கேள்வி இதுதான், என்ன நீங்க விவேகானந்தர் வெளிநாடு போனாலும் சூத்திரங்கிறீங்க, சுகீசிவன் பேச வந்தாலும் சூத்திர உபன்யாசகன்கிறீங்க, நீங்க தர்மபுரத்தை தாண்டி போனாலும் சூத்திர சமாதிங்கிறீங்க. இந்த நாட்டில் விடுதலை வந்துதான் வரலையா? எங்களுக்குரிய மரியாதை என்ன? நாங்க கடைசி வரைக்குமே கீழ்தானா? அந்த கேள்விக்கு பதிலே கிடையாதா? இந்த நாட்டில் எந்த அநியாயமும் நடக்கலையா? எதுவுமே நடக்காத மாதிரி கற்பனை பண்ணி சொல்லிக்கொண்டே போனா சரியாயிடுமா? இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டுல என்ன சொல்றான் ஒருத்தர் சூத்திர உபன்யாசகன்னு சொல்றான், சொல்லலாமா? அப்ப யாருமே அதை பத்தி நமக்கு ரோஷம் கிடையாது. நமக்கு இலவசமா ஏதாவது கொடுத்தா சரிதான், அப்புறம் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்தா சரிதான், நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம போனோமா வந்தோமா. அதை விட எந்த சினிமால என்ன நாசமா போச்சுன்னு பார்த்தாதான் நமக்கு சாப்பாடு தின்ன அவஸ்தை இருக்குமே ஒழிய இந்த நாடு எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? நமக்கு என்ன உணர்ச்சி இல்லை அப்படின்னா விழிப்புணர்வு இல்லை, அவேர்னஸ் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்?
எது எக்கேடு கேட்டாலும் கவலை இல்லை, என் சௌரியம் நல்லா இருக்கணும், என்னுடைய சந்தோஷம் குறையக்கூடாது, நான் புது துணி போடணும், நான் ஜாலியா சினிமா போகணும், நான் ஜாலியா சாப்பிடணும், நான் ஹோட்டல்ல போய் திங்கணும். இவ்வளவு செல்ஃபிஷா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, இவ்வளவு சுயநலமான மக்களுக்கு மத்தியிலும் இந்தியா வளர்வது என்பது ஆச்சரியத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமாகவே கருதுகிறேன். அதுதான் இந்த இந்தியா இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளம். அதாவது இவ்வளவு மக்கள் இவ்வளவு பொறுப்பு குறைஞ்சவங்களா இருந்த போது கூட இந்த நாட்டில் முன்னேற்றம்னு ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா ஏதோ இந்த மண் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதால தான் இத்தனையும் தாண்டி இந்த நாடு மேல முன்னாடி வருகிறது. சரி, நான் ஏதோ ஒரு சமூகம் சார்ந்த ஒரே தரப்புல பேசுறேன்னு நினைக்காதீங்க, வேறு ஒரு கோணத்துக்கு போறேன். இப்ப யானைகளை பத்தி ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, யாராவது பாத்தீங்களா? நமக்கு என்ன யானை எக்கேடு கேட்ட என்ன, நமக்கு அந்த எட்டனா கொடுத்தோன்னு தும்பிக்கை வச்சு தலைமையில பயன்னு வச்சா அது நமக்கு போறோம். அது வேற அந்த எட்டனா வாங்கி உடனே அப்படி பாகன்ட்டு அப்படியே கொடுத்துரும், அவன் வாங்கி அதை எடுத்து அப்படியே உள்ள போட்டுக்குவான். அதுவே ஒரு வச்சிருக்கு, 5 ரூபானா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கு, எட்டனானா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதாவது ஒழுங்கா இருந்த யானையை கூட நம்மால் கெடுத்துட்டான். அதுக்கும் எட்டனாவுக்கும் 5 ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியறாப்புல அதை மாற்றி தொலைச்சு விட்டான். அது 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 அதுக்கு தகுந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுது. சார் என்ன ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தெரியுங்களா? ஒரு தனி ஆள் யானை வளர்க்குறான், ஒரு தனியாள் யானை வளர்க்குறாங்க. அந்த யானையை மீட்கணும்னு ஒரு உயிர்கள் விலங்கு ஆர்வலர் கேஸ் போடுறாரு. அந்த யானையை வந்து அவங்ககிட்டேருந்து மீட்கணும், ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு அந்த யானையும் அந்த பாகனையும் வர சொல்றாரு. அந்த யானை பாகன் சில விஷயம் சாப்பிட கொடுப்பான்ல உங்களுக்கு, அதை கொடுக்கும்போது அது அவனோட அப்படி ஈசிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு முழுசா தெரியுமோ தெரியாதோ, ஒவ்வொரு பாகம் ஒரு டெக்னிக் வச்சிருப்பான். சில பாகம் யானைக்கு பொடி கொடுப்பான். எது? மூக்குப்பொடி. இவன் கெட்டது காணாதுன்னு அதையும் பழக்கி வச்சிருவான், மூக்குப்பொடியை லேசாக கொடுத்துருவான். அது அவனை பார்த்தாலே தடவிக்கிட்டே நிற்கும். இன்னும் சில பேருக்கு ஃபில்டர் காஃபி கொடுத்து கெடுத்தவன் இருக்கிறான். அது வந்து ஃபில்டர் காஃபி ஒரு இவ்வளோ பெரிய சொம்பில் வைக்கணும், அதுக்கு உஷ்ன்னு ஒரே உறிஞ்சிடும். அது ஃபில்டர் காஃபி தான் குடிக்குமே ஒழிய ப்ரூ நெஸ் குடிக்காது. அப்படி ஒரு யானை இருக்கு, பழக்கி வச்சிருக்கிறான் அவன். எதுக்கு சொல்ல வரேன், பாகனுக்கு ஒரு டெக்னிக் உண்டு. அதுக்கு ஒரு சின்ன வஸ்துல ஆசையை உண்டு பண்ணி தான் கண்ட்ரோல்லே வச்சிருப்பான். அது அவன் மேலே தேய்ச்சிக்கிட்டே நிற்கும். அது வேணுங்கிறதுக்கு போதெல்லாம் அப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது பார்த்தா அன்பா இருக்கிற மாதிரி தெரியும். அவன் அந்த காரியத்தை பண்ணிட்டான். எப்படி? அந்த யானை தங்கிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி. உடனே ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆர்டர் போட்டார், இவ்வளவு பிரியமா இருக்கிற யானையையும் அந்த பாகனையும் பிரிக்கக்கூடாது, அது நிஜமாவே அவங்கள்ட்ட அன்பா தான் இருக்கு, அதனால பிரிக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டார். முடிஞ்சு போச்சு கேஸ். ஆனால் அந்த யானையை காப்பாற்றணும்னு நினைச்சவன் தொடர்ந்து அந்த யானையை அவன் எங்கெங்க வாடகைக்கு விடுறான், வாடகைக்கு விடுற இடத்துலலாம் எப்படி அடிக்கிறான், அதை லாரியில் எப்படி அடித்து ஏற்றுறான், அது லாரியில் ஏற முடியாமல் சரிஞ்சு கீழே விழுந்து ஒரு கருங்கல் ஜல்லியில் விழுந்து அதுக்கு உடம்பெல்லாம் எப்படி புண்ணா போச்சு, அந்த யானையோட முதுகெலும்பு எவ்வளோ வீக் ஆயிடுச்சு, இது எல்லாத்தையும் அவன் தள்ளி இப்போதான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானே சார். என்ன? இந்த செல்போன் கேமரான்னு ஒரு பாவி ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 10,000 பேர் செத்தே போட்டேன். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் எடுத்து தொலைச்சுடுறாங்க, ரகசியங்கிறதுக்கு இடமே கிடையாது. நீட்டாக எடுத்துட்டோம். அந்த யானையை எப்படியெல்லாம் இம்சை பண்ணுறாங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு, அதை விட முக்கியம் இந்த யானை ஆரோக்கியமாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் வாங்குறான். அதை வாடகைக்கு விடலாம்னு சர்டிஃபிகேட். நம்ம நாட்டு தான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கிக்கலாம் தான் எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு இருக்கு. அதை பற்றி கவலையே கிடையாது நமக்கு தான். அந்த உயிர் இருந்தா என்ன, செத்தா என்ன, போனா என்ன, நமக்கு நம்ம டேபிள் டிரால வாங்க வேண்டியதை வாங்கியாச்சுன்னா எதில் வேணாலும் கைது போடுவோம்ல. சார் அப்துல் கலாமுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இஷ்யூ பண்ணார் சார். அப்துல் கலாம் சாருக்கு அரெஸ்ட் வாரண்ட் ஒருத்தர் இஷ்யூ பண்ணார். ஏன் அரெஸ்ட் வாரண்ட் கைது போடுவார் பார்த்தீங்களா, அதில் அப்துல் கலாம் பேர் போட்டு ஒருத்தர் உள்ள வச்சுட்டான், கைது போட்டார். முடிஞ்சு போச்சு. இது என்ன ஏதுன்னு படிச்சார? படிக்கல. என்ன பண்ணி தொலைக்கிறது? அவர் காலேஜிலேயே படிச்சாரா படிக்கலையா நமக்கு தெரியாது. அப்புறம் இதை படிச்சாரா படிக்கலையா நமக்கு எப்படி தெரியும்? ஏன் இவ்வளவு உரிமையா பேசுறேன்னு கேட்குறீங்களா? என் கூட படிச்சவங்க 6 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜு, 3 பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. என் கூட படிச்சவங்க. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. நான் ரிட்டையர்ட் இன்னும் ஆகவே இல்லை, ஜாலியா இருக்கு. முந்தா நாள் நாங்கள் எங்கள் காலேஜ் கெட் டுகெதர், நாங்கள்லாம் செட்டாக இருந்தவங்கலாம் எல்லாரும் என் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. சுகீஷு உன்னோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னா என் பொண்டாட்டி என்னை திட்டுவா அப்படின்னு என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. கர்வத்தில் பேசல, என்னன்னா சட்டம் படித்ததை விட தமிழ் படித்தது தான் என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க இப்ப பச்சை இங்கில கையெழுத்து போட முடியாது, நான் எப்போ வேணாலும் எந்த இங்கில வேணாலும் கையெழுத்து போடுவேங்க. சரி தள்ளி வைங்க.
அந்த உரிமையில தான் கேலியா பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லையே. எனக்கு ஜூனியர் தானே இப்போ இருக்கிற எல்லா மேஜிஸ்ட்ரேட்டுமே, எனக்கு ஜூனியர் தானே, அதனால சொல்கிறேன். விடுங்க. எதுக்கு சொல்ல வரேன், இவன் எடுத்தான் சார், எடுத்துட்டு ஹைகோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணான். அவன் ஒரு விலங்கு நல ஆர்வலர். அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் படிச்சுட்டு கல்ல தண்ணி விட்டாங்க. அது பெருசு இல்லை. இம்மீடியட்டாக உடனே ஈரோடு, அந்த யானை வச்சிருக்கிற இடம், ஈரோடுக்கு டிராவல் பண்ணாங்க. சடனாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் அந்த யானையை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களே பார்த்துட்டு க்ளீனாக ஆர்டர் போட்டாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க, யானைகளை இனிமேல் தனியார் வாங்கக்கூடாது, கோயில்களில் கூட அவற்றை பாதுகாப்பாக கவனிக்க வேண்டும், இனிமேல் அறநிலையத்துறையில் கூட யானைகள் வாங்கக்கூடாது, யானைகள் இயற்கை சூழலில் வாழ வேண்டியவை, அவற்றை மனிதர்கள் சொந்த லாபத்துக்காக தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள். இது பற்றி ஒரு வரிசையாக அவங்களுடைய ஆர்டர்ஸ் ஒரு 8 போட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நான் எது பேசினாலும் என் பின்னாடி பேப்பர் இல்லாமல் நான் பேச மாட்டேன். சில பேர் சொல்றான் சுகீசிவன் பெதட்டுறாரு, உளர்றாரு, ஆதாரம் இல்லாம. தாரம் இல்லாம வாழ வேண்டிய வாழ்க்கை கூட வரும்டா, ஆதாரம் இல்லாம மேடையில் ஏறுறதுக்கு ஒருபோது முடியாதுடா. எல்லாத்துக்கும் நான் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் நான் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் காப்பி கையில் வச்சிருக்கிறேன், எது பேசினாலும் சார். அப்புறம் அவனை பாராட்டுறாங்க, நீ இப்படி ஒரு தனி ஆர்வலர், முயற்சி செய்து யானைகளை காப்பாற்றுறதுக்காக அவனை பாராட்டுறோன்னு. இப்போ சொல்கிறேன், நீங்கள் யானையை பற்றி ஏன் யோசிக்கணும் அப்படின்னு கேட்டால், யானையோடைய ஒரு உயிரோட இயல்பு என்ன சார்? யானையோட இயல்பு என்ன தெரியுங்களா? தனியாக அதால் வாழ முடியாது சார். அது ஒரு கூட்டமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, மனுஷன்ல அம்மா செத்துட்டா கூட பிள்ளையை வளர்க்க முடியாது. யானையில பிரசவத்தில் தாய் யானை செத்து போயிட்டா கூட குட்டி யானைக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. ஏன், பெரியம்மா யானை, சித்தி யானை எல்லாமா சேர்ந்து அதை அப்படியே காப்பாற்றி அதை முழுக்க வளர்த்து ஆளாக்கி வெளியே விட்டுரும். இதெல்லாம் என்ன பியூட்டிங்கிறீங்க? அதுக்கு பாட்டி யானை போறோம், பெரியம்மா யானை போறோம், சித்தி யானை போறோம், அதுங்களே ப்ரொடெக்ட் பண்ணிடும். தாயார் எங்கேயோ வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு, பிரிஞ்சு போச்சுன்னா யானைங்க ஒன்றும் கஷ்டப்படாது, குட்டிங்களை அதுங்களே வளர்த்துரும். பாசமானது. இதை விட 2வது விஷயம், 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு அது நடக்கணும். அதனுடைய உடம்பு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுங்களுக்கு 18 மணி நேரம் நடக்கணும், 6 மணி நேரம் தான் தூங்கணும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, 18 மணி நேரமும் திங்கணும். அது இப்படி போவோம், 2 இலையை பறித்து திங்கும், 2 இலையை பறித்து திங்கும், அங்கே திங்கி இங்கே திங்கும், ஒரு தென்னமட்டையை உருவோம், ஒரு வாழைமரத்தை உருவோம், அப்படியே தின்னுக்கிட்டே போகும். எங்கள் இந்த பக்கம் ஆரம்பித்தா மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போய் மைசூர் வரைக்கும் போய் அது ஒரு பாதை வச்சிருக்கு தனக்குன்னு. அப்படியே போயிட்டு திரும்பி அவங்க புறப்பட்டு மறுபடியும் மழை ஆரம்பித்தோடனே திரும்பி இப்படி வரும், இந்த பக்கம் கடைசி வரைக்கும் வரும். அப்போ அதுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சிருக்கு. 1, அது கூட்டமாக வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருக்கும். 2, அதுக்கு கட்டி போடவே கூடாது, அது நடந்துகிட்டே இருக்கணும். 3, வயிறார சாப்பிடணும், அப்பதான் அது சந்தோஷமா இருக்கும். 4, தண்ணிக்குள்ள போய் அது முங்கி விளையாடி தண்ணியை தூக்கி மேலே அடிச்சு அது விளையாடணும். நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க, யானை வளர்க்குற எந்த பாவியாவது இப்படி வளர்க்குறானா? முதல்ல தனியா கட்டி போடுறான், அதுக்கு எவ்வளவு கஷ்டம். அதுக்கு கூட்டமா வாழ்ற விலங்கு தனியா கட்டி போடுறான். 2, அதுக்கு வயிறார சாப்பாடு போட நமக்கு யாருக்காவது வக்கு இருக்கா? இல்லை. 3, அந்த யானையை கூட்டத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு நம்ம அனுமதிக்கிறோமா? இல்ல. மேட்டிங் பீரியட்ல அது மேட் பண்றதுக்கு அலோ பண்றோமா? சார், அது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க செய்யற பாவத்துல மிகப்பெரிய பாவம் உரிய பருவத்தில் அதற்கு மேட்டிங்கான வாய்ப்பு கொடுக்காதபடி போவது நீங்க செய்யற பாவத்துல மிகப்பெரிய பாவம். இப்போ நாம நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னா வருத்தப்படுறோமே, யானை தன்னுடைய இணையோடு இருக்க வேண்டாமா? அதனுடைய பருவத்தில் அது அதனுடைய இணையோடு இருந்து மகிழா இருக்க வேண்டாமா? நீங்க கொண்டாந்து கட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல நாம எப்படி சார்? என் பொண்ணு ஒரு தடவை வந்தா, சின்ன குழந்தையா இருந்த போது, அப்பா நாய் வளர்க்கலான்னா. இது நான் சொல்றது இப்போ என் பெரிய பொண்ணுக்கு 35 வயசு ஆச்சாமா, அது கூட ஒய்ஃப் தான் கேட்கணும். 40 வயசு ஆச்சு, பெரியவளுக்கு 40 வயசு ஆச்சு. அவளுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். 6 வயசு இருக்கும்போது வந்தா, பா ஒரு நாய் வளர்க்கலாம்ப்பா, நாய் வளர்க்கலாம்ப்பா. நான் வழக்கம் போல மேடையில் ஜோக் அடிக்கிற மாதிரி, அது எதுக்குமா இன்னொன்று, நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இன்னொன்று அப்படின்னு. இல்லைப்பா நல்ல நாய் வேணும் இல்லை, அவன் நல்ல நாய் வேணும் இல்லை அவனும் உன் வாய் கொழுப்புக்கு. அப்புறம் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு, அப்பா வாங்கி தரேன். என்ன, நீ நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறது நாயோட சந்தோஷத்துக்காவா உன்னோட சந்தோஷத்துக்காவா? என் பொண்ணு இப்படி யோசிச்சு சொன்னா, நாயோட சந்தோஷமா? ஏன் சந்தோஷத்துக்காக தான் நாய் வாங்கி தர முடியாது. ஏன் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதை கொண்டாந்து உள்ள வச்சு இம்சை பண்ணுவியா? நாயோட சந்தோஷத்துக்காக நீ நாய் வளர்க்குறேன்னு சொன்னா அப்பா வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா உன் சந்தோஷத்துக்காக நீ நாய் வளர்க்குறேன்னு சொன்னா அப்பா வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு.
அப்புறம் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு ஏமாற்றி அதே மாதிரி நாயோட சந்தோஷத்துக்குன்னு சொல்லி வாங்கிட்டேன். அப்புறம் நானும் இவளும் தான் பார்த்தோம். ஒரு வாரம் அதுக்கு கவனிச்சா, அதுக்கப்புறம் அதை கவனிக்கவே இல்லை. அது பரிதாபமாக நிற்கும், அது பாசத்துக்கு ஏங்கும். எவ்வளோ சார், நான் வெளியில் போகும்போது சார், நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்படியே சங்கிலியில் கட்டியிருந்தா கூட பரபரப்புன்னு பரபரக்கும். அது ஒரு காரியம் பண்ணும் சார். திடீர்னு அங்கேருந்து ஓடி வரும், 2 முன்னங்கால அப்படியே வச்சு இந்த சட்டையில் மேலே வச்சுருவோம். நான் நல்லா வெள்ளையும் சொல்லையுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு புறப்பட்டா அதுக்கு என்ன தெரியும் அதை பற்றி, ஓடி வந்து இந்த 2 முன்னங்கால அப்படி வைக்கும். அது ஒன்றாவது ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருந்தது. இந்த வீட்டுக்கு இவன் தான் எஜமானன்னு ஒரு ராங் இம்ப்ரெஷன். அது இந்த தாவா கட்டி நக்கி கொடுங்க சார், இந்த தாவா கட்டி நக்கி கொடுக்கும். எனக்கு இன்னும் அதை நினச்சா கண்ணில் தண்ணி வரும். ஒரு விலங்கை நம்ம வளர்க்குறோம்னா அதனுடைய சந்தோஷப்படி வளர்க்கணும். நீ அவர் ரொம்ப தமாஷா பேசினார், எனக்கு இப்படி பேச வராது, அவர்களுக்கு ஹியூமர் வராது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஹியூமர் நடந்தது. நான் வெளியில் போகும்போதே ஒய்ஃபை கேட்டேன், ஏம்மா நாயை கட்டிட்டியான்னு. நான் தான் எப்போவோ கட்டிட்டேனேன்னா. ஆனால் என்ன நாயின்னு சொன்னதில் உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கு பாருங்க. இந்த வஞ்சனை ஆகவே ஆகாது. நான் தான் எப்போவோ நாயை கட்டிட்டேனே அப்படின்னா சார், அந்த உயிரினங்கள்னா அதனுடைய மகிழ்ச்சிக்கு நம்ம வளர்க்கணும் சார். ஒன்று சொல்லட்டுமா, நான் வீடு கட்டினேன் கோயம்புத்தூரில். ஜிகே சுந்தரம், லக்ஷ்மி மில்ஸ் ஜிகே சுந்தரம், அவர்கிட்ட போய் பத்திரிகை வைக்கிறேன். கோயம்புத்தூரில் நான் அப்போ இருந்தேன், கம்பன் கழக தலைவர் அவர், எங்கிட்டலாம் பிரியமாக இருப்பார். அதனால் பத்திரிகை போய் வைக்கிறேன். அவர் தெலுங்கும் தமிழும் கலந்து தான் பேசுவார். வீடு உங்களுக்கு மட்டும் கட்டியிருக்கீங்களா இல்லை இல்லை எல்லா உயிருக்கும் கட்டியிருக்கீங்களா அப்படின்னா. எல்லா உயிருக்கும் சேர்த்து நான் ஜூவா நடத்துறது எனக்கு புரியல. ஐயா என்ன சொல்றீங்க? இல்லை இல்லை, நீங்களும் பிள்ளைங்களும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் வீடு கட்டியிருக்கீங்களா இல்லை எல்லா உயிரும் இருக்கிறதுக்கு வீடு கட்டியிருக்கீங்களா? பெருச்சாளி வலை உட்படவா கட்டுவாங்க? எனக்கு புரியலன்னு. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? மரங்கரம் வச்சிருக்கியான்னு கேட்கறாரு. மரங்கரம் வச்சிருக்கியான்னு கேட்கறாரு. ஏன்? அது வந்து 2 கிளி உட்காரும், 2 மைனா வந்து உட்காரும் இல்லையா, 2 பறவை வந்து உட்காரும். எனக்கு அப்படியே அசந்து போயிட்டேன். அடே உண்மைதான். நான் இப்பவும் எங்கள் வீட்டில் சப்போட்டா மரம் வச்சிருக்கிறேன். நமக்கு சப்போட்டா யாரும் இல்லாட்டாலும் சப்போட்டா இருக்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லைல்ல. சப்போட்டா மரம் வச்சிருக்கிறேன். ஒரு காய் நான் தின்னதில்லை. சப்போட்டா பழம் ஒரு பழம் நான் தின்னதில்லை. காலையில் எந்திரிச்சு வந்து பால்கனியில் நின்று அப்படி நின்று வேடிக்கை பார்ப்பேன். அப்படியே சும்மா ஒரு 50-60 பறவை வந்து அதை கடிச்சு திங்கும் பாருங்க, ஒன்னோட ஒன்று, அணில் அது இது. ஐயோ என்ன சந்தோஷம் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நான் மிருகங்களை நேசிக்கிறேன்னு கூண்டுல போட்டு பூட்டாதீங்க. உங்க வீட்டில் 2 மரம் வச்சு செடி வச்சு அதில் அது வளர்த்தது பாருங்க, நீங்க சந்தோஷமாகவும் இருக்கலாம், அது சுதந்திரமாகவும் இருக்கலாம். அதனுடைய சுதந்திரத்தை நம்ம பறிக்க கூடாது. எந்த உயிரினுடைய சுதந்திரத்தையும் நம்ம கெடுக்க கூடாது. அது ஒரு மரப்பொந்தில வச்சு அதுக்குள்ள கொண்டு போய் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு உள்ள வச்சு அதை லவ் பண்றதை நம்ம பார்க்கலாமா? உங்களை பக்கத்து வீட்டுக்கார ஜன்னலை திறந்து எட்டி பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும். ஆனா பாக்குறோம், பிக் பாஸ்ங்கிறது வேற என்ன, யார் வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத வேணும் பாக்குறது தானே, அது வேற என்ன, அதே தானே நம்ம வேலை. மன்னிச்சுக்கங்க, ஒரு மிருகத்தை நம்ம வளர்க்குறோம்னா அதனுடைய உயிருக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும் இல்லையா? இப்ப நல்ல வேலை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு, இனிமேல் யானைகளை யாரும் வாங்க முடியாது. யானைகளை சுதந்திரமா அனுமதிக்கணும். அவ வந்து கூட்டத்தோட கூட்டமா இருப்பதற்கான அந்த வகையில் அவைகள் இருப்பதற்கு அனுமதி செய்ய வேண்டும். இதை எதுக்கு சொல்ல வர? எல்லா உயிர்கள், எங்க பாரதி கவலைப்பட்டால, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களி ஆட்டம், விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே. எப்படியெல்லாம் அந்த உயிர்களை அனுபவிச்சிருக்கிறார் சார். சுயநலமா வாழ்ந்தா நல்லது. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்றேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எதுக்கும் காலம் நேரம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த மரபுப்படி நான் அதை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிக்கணும். தாய்மொழியை நேசிக்கணும் அப்படின்னு சொல்றோம். மகாத்மா காந்தி சொல்றார், என்ன சொல்றாரு? தாய்மொழியில் ஒருத்தன் படிக்கிற போது வளரக்கூடிய அறிவு நுட்பம் எல்லா சமயத்திலும் ஏற்படும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. ஒரு கடிதம் எழுதும்போது குஜராத்தில எழுதுறார். அவர் ஒரு கடிதத்தை ஜெயிலில் இருக்கும்போது, சிறையில் இருக்கும்போது குஜராத்தில எழுதுறாரு. யாருக்கு? அவருடைய மனைவி கஸ்தூரிபாவுக்கு கடிதம் எழுதுறாரு ஜெயில இருந்து. அந்த பிரிசன் ஆபீசர் என்ன சொல்றான், இந்த பாரு, இங்கிலீஷ் தான் எனக்கு படிக்க தெரியும், நீ என்ன எழுதியிருக்கேங்கிறத நான் படிச்சாதான் வெளியே அனுப்ப முடியும். நீ குஜராத்தில எல்லாம் எழுதுனா என்னால் உன் ஒய்ஃபுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா ஜெயிலை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் வந்து லெட்டரை படிக்கணும், நீ என்ன எழுதியிருக்கேங்கிறத படிக்கணும். அதனால இங்கிலீஷில் எழுதி கொடு, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும் இல்லை, இங்கிலீஷில் எழுதி கொடு. காந்தி சொன்ன பதில் சொல்லட்டுமா?
சொந்த மனைவிக்கு யாராவது அந்நிய மொழியில் கடிதம் எழுதுவார்களா? எவ்வளவு பெரிய வார்த்தை சார் அது, காந்தியோட வார்த்தை. சொந்த மனைவிக்கு யாராவது அந்நிய மொழியில் கடிதம் எழுதுவார்களா? அப்படி ஆங்கிலத்தில் எழுதுவதை விட நான் எழுதாமலேயே இருந்து விடுகிறேன். காங்கிரஸ் மாநாடு நடக்குது, ஒருத்தர் பேசுறாரு, அவர் ஆங்கிலத்தில் பேசும்போது காந்தி சொல்றாரு, நீ ஏன் ஹிந்தியில பேசக்கூடாது அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறார். யாரோ ஒருத்தர் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னார். நீ ஒரிசால இருந்தானே வந்திருக்கிற, ஒரிய மொழியிலேயே பேசு. நீ ஒரிய மொழியில பேசுறத நேதாஜியை கூப்பிட்டு சொல்றார், உனக்கு ஒரிய மொழி தெரியும் இல்ல, அவ என்ன பேசுறான்னு மற்றவங்களுக்கு விலைக்கு சொல்லு, புரியுதா? ஏன் தெரியுமா? அப்ப சொல்றார் காந்தி ஒரு வார்த்தை, தாய்மொழியில் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவது போல் வேறு மொழியில் தன்னுடைய அன்பையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாது. இது காந்தி வாழ்ந்த நாடா சார்? இது காந்தி வாழ்ந்த நாடா சார்? தாய்மொழியில் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதை போல வேறு மொழியில் நீ உன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்க தாய்மொழிக்கு அவங்கவுங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சா அதை மொழி வெறின்னு சொல்றதா? எல்லாருமே அவனுடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இன்னும் கூட சொல்லட்டுமா, இந்த நாட்டை இன்னும் பிரில்லியண்டான சயின்டிஸ்ட், அதாவது ஆற்றல் பூர்வமான அறிவாளிகள் வந்திருக்க முடியும். இரவல் மொழியில் படிப்பதால் தான் சிலர் மட்டுமே அறிவாளி ஆகிறார்கள். தாய்மொழியில் படிக்க பழகினால் புதிய புதிய சிந்தனையாளர்கள் இந்த உலகத்தில் நிச்சயம் தோன்றுவார்கள். இந்த தாய்மொழி வழியான அந்த சிந்தனை, இப்ப கூட உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு தமிழ்ல விவாத மொழியா தமிழை ஏன் வைக்கக்கூடாதுன்னு கேட்டபோது நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மறுத்துட்டார்னு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாக்டா அதான் பதில் வந்திருக்கு. நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸ் யார் மேல நடக்குதோ அவனுக்கு ஏதாவது புரியுமா? அவன் போய் உட்கார்ந்துருக்கான், வக்கீல் நமக்கு தான் பேசுறாரா அவனுக்கு பேசுறாரான்னு எப்படி தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க தாய்மொழியில் அவன் பேசினா என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கலாம் இல்ல? இது தெரியணுமா இல்லையா? அப்ப அந்தந்த மாநிலத்தினுடைய நீதிமன்றங்கள்ல அந்தந்த மாநில மொழி ஒரு வழக்காடு மொழியா இருந்தா என்ன தப்பு? சரி அப்ப ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, ஜட்ஜஸுக்கு 2 மொழி தெரியணும்னு சொல்லு, அந்த 2 மொழி தெரிஞ்சவன் தான் ஜட்ஜா வர முடியும்னு சொல்லு. அவனுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இல்ல மினிமம் 3 மொழி ஜட்ஜுக்கு தெரியணும், நாங்க மாத்திரத்துக்கு வசதியா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வசதியா, அதனால ஜட்ஜ் படி, நீ ஜட்ஜ படின்னு சொல்லு, அதை விட்டுட்டு ஜனங்களை படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துற. இந்த நாட்டு ஏழை விவசாயி இனிமே போய் வேற மொழி படிச்சுட்டு வர போறானா? அவனுக்கு கேஸ் நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, கோர்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க மக்களுடைய கஷ்டத்தை உணரணும். நான் ஏதோ ஒரு மொழி வெறியில பேசல, நான் ஹிந்தி படிக்கணுங்கிற தனிப்பட்ட சிந்தனை உடையவன். ஏன்னு கேட்டா, ஒருத்த முன்னேறணும் வாழ்க்கையிலன்னா எத்தனை மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறானோ அத்தனை மொழிக்கு அவன் முன்னேற முடியும். நீ பிரெஞ்சு படிக்கிறியா படி, ஜெர்மனி படிக்கிறியா படி, ஹிந்தி படிக்கிறியா படி. நீ உன் தாய்மொழியை நல்லா படிச்சுக்கோ, ஆங்கிலம் படிச்சுக்கோ, வேற மொழியை நல்லா படி, உன்னை நீ வளர்த்துக்கோ. நான் அதை வேண்டான்னு சொல்ற ஆளே கிடையாது. வேற மொழி படிக்காதேன்னு நான் சொல்ல மாட்டேன், பைத்தியக்காரன் இல்லை. ஆனா தாய்மொழி மட்டுமே தெரிஞ்சவனுக்கு நீ எப்படி காப்பாற்ற போற இந்த நாட்டில்? தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல தெலுங்கு ஆந்திராக்குள்ள தெலுங்கு தான் தெரியும், அங்க தெலுங்குல ஹைகோர்ட்ல பேசினா என்ன குடிமொழிக்கு போதா? யோசிக்கணும். இதெல்லாம் பொறுக்க முடியல, இது பொறுப்பதில்லை. முடிச்சிடுறேன், நிஜமாவே முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்க இது பொறுப்பதில்லைன்னு வச்சுங்க. மவுண்ட் பேட்டன் இந்தியாவுடைய வைஸ்ராய், மவுண்ட் பேட்டன் இந்தியாவுடைய வைஸ்ராய், அவர் தலைமை பங்குற ஒரு கமிட்டியில் இன்னொரு மெம்பர் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கரோடு சேர்ந்து பயணம் பண்றாரு மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் ரொம்ப ஹையஸ்ட் ரிகார்டு அம்பேத்கர் மேல வச்சிருக்காரு. மகாத்மா காந்தி ஹையஸ்ட் ரிகார்டு வச்சிருக்கிறாரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஹையஸ்ட் ரிகார்டு வச்சிருக்கிறாரு. அம்பேத்கர் மேல ஜவஹர்லால் நேருடைய மரியாதை என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இன்டலெக்சுவல் பிரில்லியன்ஸ், எருடிட் ஸ்காலர்ஷிப், டீப் அண்ட் வைட் இன்டெலிஜென்ஸ், சவுண்ட் காமன் சென்ஸ், ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிளியர் ரீசன். தமிழ்ல அறிவுத்திறன், முதிர்ந்த படிப்பறிவு, ஆழ்ந்தகன்ற தெரிவு, நுண்ணறிவு கூர்மை, தரமான நடப்பறிவு, வளமான பட்டறிவு, தெளிந்த பகுத்தறிவு, இத்தனையும் உடையவர் அம்பேத்கர். இப்படிக்கு ஜவஹர்லால் நேரு. எந்த குறையும் சொல்ல முடியாது. மகாத்மா காந்தியால மதிக்கப்பட்டவர், எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர், அறிவாளி. மவுண்ட் பேட்டன் ரொம்ப மதிப்பாரு யாரு? அம்பேத்கர்.
ஸோ அவர் பூரி ஜெகநாத் டெம்பிள் இன்வைட் பண்ண போது கூட்டிட்டு போறாரு. நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. பூரி ஜெகநாத் டெம்பிள்ல மவுண்ட் பேட்டன் மட்டும் அனுமதிக்கப்பட்டார், அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்பட்டார். எந்த நாட்டிலேருந்தோ வந்த வெள்ளக்காரன் இந்த நாட்டு கோயிலுக்குள்ள போலாமா? இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் இந்த கோயிலுக்குள்ள போக கூடாதான். நாடா இது? நாடா இது? சார் இது என்னைக்கோ முடிஞ்ச கதைன்னு சொல்லாதீங்க. ஒரு வாரம் முன்னாடி யூடியூப்ல வந்தது, ஒரு கோயிலுக்குள்ள யாரோ ஒருத்தர் போயிட்டாருன்னு அந்த கோயில்ல நிர்வாகி திட்டுறாரு. திட்டலாமா? அப்படி நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கலாமா? அப்ப இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அடைய வேண்டிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா? மவுண்ட் பேட்டன் பூரி ஜெகநாத் டெம்பிள்ல பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்கப்படுகிறார். டாக்டர் அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்படுகிறார். என்ன நாடு சார் இது? இது பொறுப்பதில்லை, இது பொறுப்பதில்லை. அது சகிச்சுக்க முடியாது. என்றைக்கு இந்த நாட்டில், இந்திய நாட்டில் 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் இது பொது உடைமை. ஒப்பிலாத இந்துஸ்தானம், இது உலகத்துக்கு ஒரு புதுமை. யார் சொல்றா? எங்க பாரதி. 30 கோடி அன்னைக்கு ஜனங்களுக்கும் இது பொது உடைமை. இந்த நாட்டில் எல்லாரும் சமம், எல்லோரும் சமம் என்ற உணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமையை இன்னும் ஏற்படுத்தாமல் மதங்களின் பெயராலும் ஜாதிகளின் பெயராலும் வெவ்வேறு பிரிவினைகளை பிரித்து கொண்டு இந்தியர்கள் வாழுவது இது பொறுப்பதில்லை. சுயநலம் இது பொறுப்பதில்லை. பிறர் நலம் இல்லாமை பொறுப்பதில்லை. போதுமான விழிப்புணர்வு இல்லை, பொறுப்பதில்லை. யோசித்து பாருங்கள். தரமா நான் இந்த செய்தி எங்க படிச்சேன்னா, நீலன் அவர் ஒரு புத்தகத்தில் எழுதுறார், சிந்தனை களஞ்சியம்ங்கிற புக்கு. அதுல நீலன் அப்படிங்கிற ஒரு எழுதின செய்தி தான் மவுண்ட் பேட்டனை உள்ள விட்டாங்க, டாக்டர் அம்பேத்கரை வெளியே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தி நான் அதில் படித்தது. தர்மயாதீன குரு பரம்பரை வரலாறு அதில் நான் படித்த செய்தி தான் 7வது பட்டம். அவருடைய அந்த சமாதி இடிக்கப்பட்ட போது அவர் பாடிய பாடலும் மன்னனுக்கு கண்ணு போன வரலாறும் எல்லாமே புத்தகத்தில் இருக்கு. நான் எந்த செய்தி சொன்னாலும் இந்த பக்கத்தில், இந்த புத்தகத்தில் இருக்கிறது, இந்த கல்வெட்டில் இருக்கிறது, இந்த சாசனத்தில் இருக்கிறது என்று பேசியே பழக்கப்பட்டவன். எல்லாத்துக்கும் என்கிட்ட ரெக்கார்டு இருக்கும். எதுவுமே எக்ஸ்ட்ரம் போறா திடீர்னு அப்படியே நான் வந்துடுறது இல்லை. எல்லாத்துக்கும் உரிய பேஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் வெளியில் வர்றதே இல்லை. ரைட். எதுக்காக இதை சொன்னேன்னா, அதை நீங்களும் வேணும்னா சீரியஸான புக்ஸ் படிங்க. பொழுதுபோக்கு புத்தகத்தை மர்மக்கலை கொல்லை படிங்க, நான் வேணான்னு சொல்ல, பொழுது போகிறதுக்காக. ஆனால் அதை தாண்டி இப்போ 7லேருந்து 9, 10 வரைக்கும் சீரியல் போகுது. இந்த சீரியலில் 5 டயலாக் தொடர்ச்சியாக இருக்கும். உன்னை உயிரோடு விட மாட்டேன், நீ எப்படி வாழ்கிறேன்னு நான் பார்க்குறேன், நீ அவனுமா எப்படி இருந்துடுறீங்கிறத நான் பார்க்குறேன், உன்னை ஒழிக்காமல் விட மாட்டேன். அதில் வேறு ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் இப்போ ரொம்ப வேகமாக சபதம் பண்ணுறாளுங்க ஒவ்வொரு சீரியல்லையும் பார்த்தேன். இது ஏதாவது இந்த நாட்டை காப்பாற்ற போதா? பொள்ளாச்சி மகாலிங்க ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டார் சார், பிரில்லியன்ட் கொஸ்டின் கேட்டார் சார். சிவம், ஒரு சினிமா எவ்வளோ நேரம்ப்பா போகுது அப்படின்னார். ஐயா 2.5 மணி நேரம் ஒரு சினிமா போகும். 2.5 மணி நேரத்தில் ஒரு கதை சொல்லிட்டான்லப்பா சினிமாவில். ஆமாம். அப்போ சீரியலில் மட்டும் எதுக்குப்பா அந்த 234வது எபிசோடு? ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லுப்பா. ஏன்னா சிக்கலான விஷயத்தெல்லாம் என்ன பேச வச்சு தான் அவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லுப்பா. என்ன, ஒரு வாரத்தில் ஒவ்வொரு சீரியலும் முடியணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர சொல். திங்கட்கிழமை ஆரம்பிச்சா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அதோட முடிச்சிரு. ஏன் 1/2 மணி நேரம் எபிசோடு 8 அரை போட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு சினிமா நேரம் தானே பார்க்கணும், அதுக்கு மேலே ஏன் ஆகணும்? ஒரு சட்டம் கொண்டாட சொல். கரெக்டு. ஏங்க 1347வது எபிசோடா? இது பொறுப்பதில்லை. வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.